மறைந்த ஜெயசங்கர், எம்எஸ்வி, எஸ்பிபி, விவேக் ஆகியோருக்கு தமிழக அரசு கொடுத்த கௌரவம். மறைந்த பழம்பெரும் நடிகர் ஜெய்சங்கர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு ரசிகர்களால அன்பா அழைக்கப்பட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஐயா சாமி கும்பிடுறேன் அப்படிங்கிற பழக்கத்தை ஹாய் ஹலோன்னு மாத்தின பெருமை ஜெய்சங்கருக்கே உண்டு. தான் வாங்குற சம்பளத்துல ஒரு பகுதிய கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுன மிகப்பெரிய மனிதாபிமானியும் கூட. அவர் கடந்த 2000 ஆண்டு தன்னோட 61வது வயதுல உயிரிழந்தாரு. தன்னோட கடைசி காலம் வரைக்கும் சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில இருக்கிற வீட்ல தான் வாழ்ந்து வந்த அவருக்கு தமிழக அரசு இப்போ மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கு. ஆமாம் மக்களே, ஜெய்சங்கரோட மகனும் டாக்டருமான விஜயசங்கர் கல்லூரி சாலைக்கு தன்னுடைய தந்தை ஜெய்சங்கர் பெயர் சூட்டணும்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாரு. விரைவில் இந்த கோரிக்கை மாநகராட்சி கூட்டத்துல தீர்மானமா நிறைவேற்றப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்படும்னு அவரு உறுதியும் கொடுத்தாரு. இந்த நிலையில மாநகராட்சி கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கல்லூரி சாலைக்கு ஜெய்சங்கர் சாலைன்னும், விவேக் வாழ்ந்த விருகம்பாக்கம் சாலைக்கு அவரோட பெயரும், காம்தார் நகர்ல வாழ்ந்த மறைந்த பாடும் நிலா எஸ்பிபி இருந்த சாலைக்கு அவரோட பெயரும், மெல்லிசை மன்னர் மறைந்த எம்எஸ்வி பெயர் சென்னை பட்டினப்பாக்கத்துல இருக்கிற சாலைக்கும் மாற்றப்பட இருக்கு. இது மறைந்த கலைஞர்களுக்கு தமிழக அரசு கொடுக்கிற கௌரவம்னு பாராட்டி தள்ளுறாங்க ரசிகர்கள்.